குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஜூன் மாதம் 4/6/2024 முதல் 10/6/2024 வரைக்குமான, அதாவது வைகாசி 22 முதல் வைகாசி 28 வரைக்குமான வார ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுக்க மேஷ ராசியில் செவ்வாயும், ரிஷப ராசியில் குரு, புதன், சூரியன், சுக்கிரன் 4 பேரும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் இந்த வாரத்தோட முதல் நாள் தேய்பிரை சந்திரன் மேஷ ராசியில பரணி 2ஆம் பாதத்திலையும், அடுத்த 2 நாட்கள் ரிஷப ராசியில கிருத்திகா 2 மற்றும் ரோகிணி 2ஆம் பாதங்கள்லையும், 4வது நாள் ரிஷப ராசியில மிருக சீரிஷம் 2ஆம் பாதத்திலையும், 5, 6வது நாட்கள் மிதுன ராசியில திருவாய்திரை 2 மற்றும் புனர்பூசம் 2ஆம் பாதங்கள்லையும், வாரத்தோட கடைசி நாள் கடக ராசியில பூசம் 2ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திதின்னு எடுத்துட்டா தேய்பிரை திரையோதசி, தேய்பிரை சதுர்த்தசி, அமாவாசை, வளர்பிறை பிரதமை, வளர்பிறை துவிதியை, வளர்பிறை திருதியை, வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சோபனம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம் அப்படின்னும், கரணம்னு எடுத்தா கரசை, பத்திரை, சதுஷ்பாதம், பவம், கௌலவம், கரசை, பத்திரை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள்னால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் முழுக்க பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி சிம்மம். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானும், சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. அதனால வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்ல கவனமா இருக்கணும். அயன சயன போக விஷயங்கள் அதுலயும் கொஞ்சம் திருப்தியற்ற நிலைமை தான். குழந்தைகளுக்காகவும் வம்பு வழக்கு விஷயங்களுக்காகவும் செலவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கலத்திரம், மாமியார் வழி உறவுகள் கிட்டையும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் வரவு செலவு விஷயங்கள், தொழிலால் கிடைக்கக்கூடிய லாபம், மாமியார் வழி வருமானம், இதுலயும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. வேலை செய்யற இடத்துல பெண்கள் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உத்தியோகத்தின் மூலமா உங்களுக்கே நிறைய வேலை சுமை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தொழில் விஷயமா நிறைய செலவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரம், கலத்திரம், மாமியார், மாமனார் இவங்களோட சேர்ந்து கூட்டு தொழில் பண்றவங்களும் தொழில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இசை கருவிகள் வாங்கும் போதும், சின்ன சின்ன ஆபரணங்கள், சிறுதூர பயணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லயும் அதிக கவனமா இருக்கிறது நல்லது. அப்பாவுடைய ஆரோக்கியம், இல்ல அப்பா வழி அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆரோக்கியம், இரவு நேர பயணங்கள், இந்த மாதிரி கூட செலவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேது பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும், 4 மற்றும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாயும் 9ஆம் இடத்துல கேதுவின் நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றதுனாலையும் முயற்சிகள், நட்பு, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுலயும் கவனமா இருக்கணும். மூத்த சகோதரம், சித்தப்பா இவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. வண்டி வாகனம், அம்மாவுடைய ஆரோக்கியம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு இதுலயும் அதிக அக்கறையா இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. இன்னமும் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் ராகு பகவான் இருக்காரு. அதனால வேலையாட்கள் கிட்ட கவனமா இருக்கணும். வம்பு வழக்கு பிரச்சனைகள், எதிரிகள் இவங்க கிட்டயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. பெண்கள் கிட்டயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. சனி பகவானும் இன்னொரு ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்காரு. அதனால குழந்தைகள், குடும்ப உறவுகள் இவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக கலத்திரத்துக்கு அதிக வேலை சுமை இருக்கும். சந்திரனும் வாரம் முழுக்க ராசிக்கு 9, 10, 11, 12ஆம் இடங்கள்லயே சஞ்சாரம் பண்றாரு. அதனால 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். 2வது தொழில் விஷயமா பயணங்கள் போகும்போதும், கலைத்துறை, பேங்க் சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்றவங்களும் உத்தியோகத்துல கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் சொத்துக்கள் சம்பந்தமாகவோ, 2வது திருமணத்தின் மூலமாகவோ, நட்பு, நண்பர்கள், காதல் விஷயங்கள்னாலேயோ செலவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாரத்தோட கடைசி 2 நாட்கள் 2வது குழந்தைக்காகவோ, கலத்திரம் மற்றும் கூட்டு தொழில் விஷயமாகவோ, வண்டி வாகனம் இதனோட மெயின்டெனன்ஸ்க்காகவும் செலவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.